இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபம் பண்ணி அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓய்வு நாள் என்று சொன்னால் நீங்கள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை இல்லை, நமக்கு அவங்களுக்கு இல்லை. ஏன்னால் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் வாரத்தின் முதல் நாளில் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அது வாரத்தின் கடைசி நாள், அதுதான் அவர்களுக்கு ஓய்வு நாளாக இருந்தது. அந்த நாட்களிலே அந்த ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வேதம் சொல்கிறது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள் என்று சொல்லப்படுது. 18 வருஷம் என சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு லாங் பீரியடா அவளுடைய பலவீனம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். அவள் கூனியா இருக்கிறாள். ஆனால் கூனியா இருந்தது விஷயம் அல்ல. இயேசு செய்த போதகத்தை கேட்கும்படி, தேவன் செய்த சொல்ல வார்த்தைகளை கேட்கும்படி வாஞ்சையோடு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அநேக நேரத்தில் ஏன் தேவ சமூகத்துக்கு நம்ம வர முடியவில்லை என்றால் பலவீனங்கள் நம்மை தடுக்கிறது. இந்த அம்மா ரொம்ப கூனியா தான் இருக்கிறாங்க. 18 வருஷம்னா எவ்வளவு பலவீனத்தை அவங்க சுமந்து இருந்திருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தால் என்று சொல்லுகிறது. ஆனா அவங்க இருந்தது ஜெபாலயத்தில் இருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் எங்கே இருக்கிறோம்? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோமா? தேவனோடு இருக்கிறோமா? தேவனோடு வாழ்கிறோமா? சின்ன சின்ன காரியங்களுக்கு, அற்பமான காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லி தேவனை தேடுறத மறந்துடுறோம். தேவ சமூகத்துக்கு வரத மறந்துடுறோம். வாழ்வழித்த தேவனை மறக்கிறோம். தூக்கி சுமக்கிற தேவனை மறக்கிறோம். சுகம் தந்த தேவனை மறக்கிறோம். அப்பப்ப நன்மை வாங்குறோம், தேங்க்ஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த தேங்க்ஸ் காற்றோடு காற்றா கலந்து போயிட்டே இருக்கும். திரும்ப ஆண்டவர் நன்மை செய்யும் போது திரும்ப வருவோம், திரும்ப நன்றி சொல்லுவோம், போய்கிட்டே இருப்போம். ஒரு ஜீவியத்தில் ஒரு மாற்றம் இல்லை. ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடணுங்கிற தேட்டம் இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை. இப்படித்தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. அருமையான ஒரு தாயாரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த அம்மாவுக்கு 18 வருஷமாய் கூனியா இருந்தாலும் அவங்க ஜெபாலயத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. இயேசு செய்த போதகத்தை கேட்கும்படி. அருமையான சபையை, நீ எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய சொற்ப நேரத்தை எங்கே கழிப்பதற்கு நீ ஆசையா இருக்கிறார்? ஒரு நாளும் தேவ சமூகத்துக்கு தாமதமாய் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கலாம். தேவ சமூகத்துக்கு எப்பொழுதெல்லாம் வந்து அவரை தேடி வருகிறதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சமயத்தின் சந்தர்ப்பத்தையும் தருகிறாரோ, வாஞ்சையோடு தாகத்தோடு தேடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு காலையில ஒரு போதவுடைய செய்தியை நான் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி நினைக்கிறேன். அந்த கண்ட்ரியில டெய்லி 4 மணிக்கு அந்த சர்ச்சில் ஜெபம் நடக்குமா. ஒரு 20 நிமிஷம் ஒரு வொர்ஷிப், அப்புறம் ஒரு சின்ன 10 நிமிஷம் ஒரு சின்ன சங்கீத தியானம், அப்புறம் ஒரு மீதம் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அவங்க ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபிக்கிறதுக்கு ஃபுல் சர்ச்சும் நிறைஞ்சிருக்குமா, ஃபுல் பேக்கடா இருக்குமா சர்ச்சு. ஒரு வெற்றிடத்தை கூட பார்க்க முடியாத 4 மணிக்கு. தேசம் ஒரு, அந்த தேசத்தின் பேரை நான் கவனிக்காம விட்டுட்டு, ஏதோ ஒரு தேசம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது. 4 மணிக்கு இங்க வரணும்னா அவங்க எப்பவுமே கிளம்பி இருப்பாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காதான். அங்க வெளியே கேண்டீன் இருக்கும் போல, சர்ச்சுக்கு வெளியே கேண்டீன் இருக்கும் போல, அங்க அவசரமா ஏதாவது ஒண்ணு வாங்கி ஏதாவது ஒண்ணு பேக் பண்ணிட்டு அப்படியே வேலைக்கு போயிருவாங்க. திரும்ப சாயங்காலம் தான் வீட்டுக்கு போக முடியுமா? என்ன ஒரு தாகம் பாருங்க. நல்ல உத்தியோகஸ்தர்கள், நல்ல ஐஸ்வர்யவான்கள், நல்ல செல்வந்தர்கள், ஆனா தேவனை தேடுவதற்கு இவ்வளவு வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வாஞ்சை குறைந்து கொண்டுதானே வருகிறது. தேவன் செய்த நன்மைகளை மறக்கிறோம். தேவன் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுத்தால் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா வருவோம். சிலருக்கு பதில் கொடுத்ததே பெரிய ஏன்டா பதில் கொடுத்தாருங்கிற மாதிரி ஆயிரும். அவங்க ரொம்ப பிஸி ஆயிருவாங்க. அப்புறம் அவங்க ஆலயத்தில் அவங்களை பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 18 வருஷமா அந்த அம்மா கூனியா இருந்தா கூட வேதம் தெளிவாய் சொல்கிறது போல அப்பொழுது ஜெப ஆலயத்துல அவங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. சாக்கு போக்கு சொல்லாம ஓடி வந்திருக்கிறாங்க. தேவனை தேடி வந்திருக்கிற பலவீனத்தை சாக்கு போக்கு சொல்ல. கூனினா பாருங்க, எவ்வளவு நிமிரக்கூடல. அந்த அம்மா சூரியனே பார்க்கல. அந்த அம்மா நிமிரவே முடியல. எவ்வளவு நிமிர முடியல, கொஞ்சம் கூட நிமிர முடியல. காரணம் வேற ஒண்ணும் இல்ல. அந்த அம்மாவுக்கு முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த அம்மாவை சாத்தான் ஒரு கட்டினால் கட்டியிருந்தா, அது 18 வருஷமா கட்டியிருந்தா, ஒருத்தர் கூட அந்த அம்மாவுக்கு இறக்கப்படல. ஐயோ, இந்த அம்மா 18 வருஷமா கூனியா இருக்கிறாங்களே, இயேசு போக்கும் வரத்துமா இந்த ஊருக்கு இருக்கிறாரு, என்னைக்காவது கூட்டிட்டு போய் இந்த அம்மாவுக்கு ஜோமனை வச்சிருக்கலாம், சுகமாக்கி கொடுக்கலாம், ஒருத்தர் கூட அவங்க மேல சிந்தையா இல்ல. ஆனா அந்த அம்மா வந்து பாம்போல என்னைக்கும் போல வந்து ஜெபாலயத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால அன்னைக்கு ஒரு பின்னுள்ள வசனங்களை வாசிக்கிறோம், ஒரு விடுதலை பெற்று சென்று கடந்து சென்றார்கள். உலகத்துல பலவிதமான வியாதிகள் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கேளுங்க, பலவீனம் தான். யாரை கேட்டாலும் பலவீனம், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் பலவீனம். காலங்கள் எங்கேயோ போய் கொண்டிருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்சர் வருகிறது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, என்னமோ நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் அதனால நிரம்பி வழியுது. அதனால படிக்கிறவங்க எல்லாரும் டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்லி ஓடுறாங்க போல தெரியுது.
அப்படியெல்லாம் ஒரு கடினமான காலத்துல வாழ்றோம் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்தார். இனி வருகிற நாட்கள் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்முடைய சரீரங்களை கர்த்தர் பாதுகாப்பார்கள். நல்ல வேதம் சொல்லுது, பலவீனப்படுத்தும் ஆவி அது ஒரு ஆவி. அடிக்கடி வந்துச்சுன்னா அது பலவீனப்படுத்தும் ஆவி. அப்போ இந்த ஆவி என்ன செய்யணும்? போராடி மேற்கொண்டு ஜெயம் பெற கர்த்தர் நம்ம கிருபை செய்யணும். நான் ரொம்ப ஜெபம் இல்லாமல் இருக்கிறேன், ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், இன்னைக்கு உபாசத்துக்கு போகாம நான் கொஞ்சம் நேரம் படுத்தே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா போட்டு அமைக்கிறோம். அந்த தடைகளை மீறி ஓடி வரும். நான் பலவீனமா தான் இருக்கிறேன், நான் சுகவீனமா தான் இருக்கிறேன், என் கை கால்கள்ல இருக்கிற உற்சாகம்லாம் இல்லை, ஆனாலும் நான் வருவேன். அடிக்கடி சொல்லியிருக்கல, ஒரு பாஸ்டர் ஐசி வார்டுல இருந்து ஊழியம் செஞ்சாங்கன்னு. அது மாதிரி இன்றைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் கைகளும் கால்களும் பலனற்ற ஜீவன் போகிற கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்கும் போது அற்பமான சொற்பமான சின்ன சின்ன பலவீனங்களை காரணம் காட்டி ஒரு நாள் சபைக்கு வராம இருக்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு பலவீனப்படுத்த ஆவி இருந்துச்சு, அவங்க நிவரவே இல்லை, 18 வருஷமா நிவரலை. எவ்வளவு பாவம் பார்த்தீங்களா? எதையுமே அந்த அம்மா பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த அம்மா கூணிக்கிட்டே வந்துட்டாங்க. கம்ப ஊனிட்டு வந்தாங்களோ எனக்கு தெரியாது, யாரோ அந்த அம்மாவை சுமந்து கொண்டு ஆலயத்தில் விட்டாங்களோ தெரியாது. ஆனா அந்த அம்மா அன்னைக்கு ஆலயத்தில் இருந்தாங்க. தேவனுடைய சபையை இனிமேல் வருகிற நாட்களிலே சாக்கு போக்கு தேவனை தேடுவதற்கு ஒரு நாள் நீங்க சொல்லவே கூடாது. வாஞ்சையா தேடிவாங்க. சங்கீதம் 63 தாவீது எழுதும் போது ஒரு வார்த்தை சொல்லி எழுதுவார், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதும் அல்லத்துல என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறார்? அந்த சங்கீதத்தின் தலைப்பை நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் யூதாவின் வனாந்திர இருக்கும் போது பாடுகிறார். சிலர் சொல்லுகிறாங்க அப்சலோமால் துரத்தி விடப்படும் போது அவர் யூதாவின் வனாந்திரத்தில் தங்கி இருக்கும் போது பாடின சங்கீதம். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாகத்தோடு அந்த பரிசுத்தவான் தேவனை தேடி ஒரு சங்கீதத்தை ஏற்றி பாடி இருப்பாரானால் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிற விதம் எப்படியா இருக்கிறது? எத்தனையோ விதத்துல ஆண்டவரை தேடுவது நாம் நிர்விசாரமாய் இருக்கிறோம், குறைந்து போயிருக்கிறோம். தேவ ஜனமே, மறுபடியும் தேவனண்டை திரும்பி வா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சரீரத்தை மாத்திரம் பலவீனப்படுத்துகிறது இல்லை, அநேகருக்கு ஆவிக்குரிய பலவீனங்கள் உண்டு. ஜெபிக்க முடியாதபடி பலவீனங்கள், வாய்களை திறக்க முடியாதபடி இருக்கிற கட்டுகள், முழங்கால் போட முடியாதபடி இருக்கிற கட்டுகள், இப்படி ஆண்டவரண்ட இன்னும் நெருங்க முடியாதபடி இருக்கிற கட்டுகள். நல்ல வசனத்தை கேட்கிறோம், நல்ல சத்தியத்தை கேட்கிறோம், ஆன்னு கேட்போம், ஆனா இங்கேயே விட்டுட்டு போவோம். வீட்டுக்கு போனா மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனைகள், பழைய பாவம். அது கூட உங்கள் ஆவிக்குரிய பலவீனங்கள். இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தி நேரத்துல எல்லா பலவீனங்களும் மாறட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால உங்க சரீரத்துல கூட நெடுங்காலமாய் இந்த அம்மா 18 வருஷமாய் அனுபவித்துக் கொண்டதால் இதை போல நெடுங்காலமாய் அனுபவித்துக் கொண்டது சில பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியில மாறட்டும். வீட்டுல கூட யாரையோ நீங்க பலவீனமா விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்க வீட்டுல யாருக்கோ பலவீனமா இருந்துச்சுன்னா இப்பொழுது அவங்களை நினைச்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு இந்த ராத்திரிகளை சுகப்படுத்துவாராக. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிய சரங்களை விட்டு, குடும்பங்களை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துவாராக. தெரிந்தும் தெரியாமலோ, மறைந்திருந்தோ, உள்ளிருந்தும் வெளியிருந்தும் கிரியை செய்கிற இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் சரீரத்தை விட்டு நிரந்தரமாய் கடந்து செல்வதாக. கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் விழுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். பலவீனப்படுத்துற ஆவியை கடிந்து கொள்ள போகிறோம், ஒரு மனதோடு கடிந்து கொள்ள போகிறோம். ஒரு இது நீ விடுதலை பெற்றுக்கொள்கிற நேரம், இது விடுதலை பெற்றுக்கொள்கிற பலவீனம் இன்னும் வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் வாழ்ந்திருப்பேன், நான் பலப்படுவேன், நான் பலனா இருப்பேன், பலவீனங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது. டாக்டர்கள் என்னமோ சொல்லி இருக்கலாம், மருத்துவம் எழுதின விதியை மாற்றுகிற கர்த்தராகிய தேவன் இந்த ராத்திரிகளில் சிலருடைய சரீரங்களை, அற்புதங்களை நடப்பிக்கிறார். ரத்தத்துல மாற்றம் உண்டாகிறது, செல்கள்ல மாற்றம் உண்டாகிறது, நரம்புகள்ல மாற்றம் வருகிறது, ஆசீர்வாதமான மாற்றங்கள் வருகிறது. செயல்படாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவியே, ஆவிக்குரிய விதத்திலும் உலக பிரகாரம் எங்களை பலவீனப்படுத்தி பலவீனத்திற்கு அடிமையாய் எங்களை வாழ வைக்கிற பொல்லாத ஆவியே, சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போய் என்று உனக்கு ஒரு மனதாய் இந்த ராத்திரி நாங்கள் கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி அணுகக்கூடாது. காலேபை குறித்து வாசிக்கிறோம், யோசுவா 14:11 நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் சொல்றாரு, நான் இப்ப 85 வயசு உள்ளவன், ஆனா நான் இப்ப யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறேன்னு சொல்றாரு அவர். எனக்கு அதை வாசிக்கும் போது காலை மேல ஒரு பொறாமையே இருக்கும். ஆண்டவரே, எவ்வளவு உன்னதமான ஒரு தேவ மனசு ஆண்டவரே, 85 வயசுல யுத்தத்துல போய் நான் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு பலன் இருக்கிறதுனா அந்த காலேபை பெற்றிருந்த அந்த உன்னதமான ஆவி எவ்வளவு விசேஷமானது. மோசே சொல்றாரு, என் மோசேயுடைய பலன் குறையவே இல்லையா, அவருடைய கண்கள் இருளடையவே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பலத்தால் கர்த்தர் சில பரிசுத்தவான்களை இடைகட்டி இருந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சில பலவீனங்கள் தேவனை தேட முடியாதபடி
தேவ சமூகத்துக்கு இன்னும் துரிதமா வர முடியாது, அப்படி தடுக்குதல்ல. இயேசுவின் நாமத்துல மாறட்டும், மாறட்டும். அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த ராத்திரி வேளை நம்ம இடை கட்டுவாராக. பலவீனத்தை காரணம் காட்டி ஒரு நாள் தேவனை தேடாம இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பலவீனத்தை திரும்ப திரும்ப அறிக்கையிட்டே இருக்காதீங்க. எனக்கு இப்படி செய்து இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நான் சுகமா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் நெடுநாள் வாழ்வேன், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான் காண்பேன், கர்த்தர் எனக்கு நீடித்து ஆயுசுல தருவார். சொல்றீங்களா? இன்னைக்கு அது சொல்றதே இல்லை. ஆண்டவர் சில நேரத்துல விசுவாசத்தோடு ஜெயம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். இந்த அம்மா கூனியா தான் இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனமா தான் இருக்கிறாங்க, ஆனா ஜெபாலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி. கொஞ்சம் கூட அந்த அம்மாவால நிமிரவே முடியல, குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்க. வாழ்க்கையை குனிந்து போன நிலைமை. இது கூட சத்துரு கட்டி வைக்கிற ஒரு பொல்லாத கட்டு. நிறைய பேருடைய வாழ்க்கையை நிமிர முடியாதபடி குனிஞ்சே நடக்க பண்றான். சத்தியத்துக்காக சிலரால் நிமிர்ந்து நிற்க முடியல. இங்க கேட்கிற சத்தியம் நல்லா இருக்குது, ஆனா வெளியே போகும்போது, உலகத்துக்குள்ள போகும்போது, வேலை ஸ்தலங்களுக்குள்ள போகும்போது என் உலகத்தோட கொஞ்சம் ஒத்து போவோம். அதெல்லாம் எப்படி சத்தியத்துக்காக இவ்வளவு தூரம் நம்ம நிற்க முடியும்? எனக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு தடவை அவங்க சொன்னதை கேட்டா என்ன? நிறைய பேருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத அநேகர் இன்னைக்கு கூணரா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைய சத்தியத்துக்காக தலை நிமிர்ந்து வாழணும், இயேசுக்காக தலை நிமிர்ந்து வாழணும். அதான் அவங்க சொல்றாங்களே, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. தமிழன் சொல்றதுக்கே தலை நிமிர்ந்து நிக்கணும்னா, இயேசு ஆராதிக்கிற நீங்கள் நான் எவ்வளவு தலை நிமிர்ந்து நிக்கணும்? ஒரு நாள் உலகத்திற்கு குனிஞ்சு போகக்கூடாது, உலகத்திற்கு பணிஞ்சு போகக்கூடாது. உலகத்தை வணங்கி உங்களுக்கு எனக்கு எந்த காரியமும் செய்ய வாய்க்கிறது போல இருந்தா அப்படி ஒரு காரியம் நமக்கு நடக்கணும்னு அவசியமே இல்லை. இயேசுவின் நாமத்தினால் கூணரா இருக்கக்கூடாது. கர்த்தர் தேவனுக்காக, சத்தியத்திற்காக, சாலயத்துக்காக, ஊழியங்களுக்காக நிமிர்ந்து நிற்கிற தூண்களை போல இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த அம்மாவுக்கு எவ்வளவுமே நிமிர முடியல. உங்க குடும்பம் அப்படி இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு பிரயாசப்பட்டு உங்களால இந்த சில பிரச்சனை மீண்டு வரவே முடியல, இன்னைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்து போங்க. எவ்வளவு 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 பிரயாசப்பட்டு, எவ்வளவு கடினமா உழைச்சோம், எவ்வளவு ஜோமனியும், எவ்வளவு போராடியும், எவ்வளவு பலப்பட்டும், எவ்வளவு பிரயாசப்பட்டு என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, ஒண்ணுமே வாய்க்கலையா? கர்த்தர் தலையிடாத பட்சத்துல காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காது. அந்த அம்மாவுக்கு அதுதான் பிரச்சனை. அந்த அம்மாவும் நிமிர்ந்துடலாம் கொஞ்சமாவது நிமிர்ந்து பார்த்தாங்க, எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அது அடுத்த வசனம் சொல்கிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்த ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசு அவளை கண்டு. ஏன் சாலைத்துல இந்த அம்மா மட்டும் தான் இருந்தாங்களா? இந்த அம்மா மட்டும் தான் கூனி மட்டும் இருந்தாங்களா? உன்னை எப்படி பார்த்த, இம்மா இங்க வா, உனக்கு சுகமாக்குறேன் இயேசுவின் நாமத்தினால அப்படி சொன்னா இல்ல. ஆலயத்துல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, ஆனா ஆண்டோடைய கண்கள் அந்த கூனி அம்மாவை பாக்குது. அவங்க பேர் சொல்லப்படல, நிச்சயமா அந்த அம்மாவை எல்லாரும் கூனி சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாவை கர்த்தருடைய கண்கள் பாக்குது. ஏன் தெரியுமா? அவங்க வாஞ்ச கூனியா இருந்தாலும் ஒரு கம்போட வந்து ஆலயத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தாங்க. பலவீனமா இருந்தாலும் ஒரு ஓரத்துல கால் நீட்டியோ எப்படியோ அந்த அம்மா உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அதனால எல்லாரையும் பார்த்தது மாதிரி ஏசப்பா பார்க்காம அவளை, அந்த அம்மாவை மட்டும் விசேஷமா பார்க்கிறாரு. இதேதான் கர்த்தருடைய கண்கள் உங்களை என்னை எப்படி பார்க்குது? நம்முடைய தாகத்தை வச்சுதான் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம பொருத்தனை செஞ்சுட்டா விடுதலை, சாட்சி சொல்வேன்னு சொன்னா அப்ப விடுதலை, தசம்பம் கொடுத்த விடுதலை. நோ, நம்முடைய தாகம் ஒன்றுதான் நம்மளை விடுதலையாக்கும். சங்கீதம் 91 தெளிவாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். ஏன் நிறைய நேரத்தில் சில குடும்பங்கள் விடுதலை இல்லாம இருக்கிறாங்கன்னா, தேவனை வாஞ்சையா, தாகத்தோடு, ஏக்கத்தோடு தேடுறதே இல்லை, வைராக்கியமா தேடுறதே இல்லை. ஏதோ சும்மா நேரப்போக்காக அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு பிரசன்ட் போட்டுட்டு அப்படி போற கூட்டம் ஒண்ணு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முந்தைய ஒரு தாயார், எனக்கு யார் சொன்னாங்கன்னு சரியா மறந்துச்சு, பொன்பா இருக்கும்படியா சொல்லியிருந்தாங்க. ஒரு பெண் இருந்தா பாருங்கம்மா என் மகனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நல்ல பிள்ளையா இருக்கணும், சர்ச்சுக்கு போற பிள்ளையா இருக்கணும், ஆனா டெய்லி சர்ச்சுக்கு போற பிள்ளையா இருக்கக்கூடாது, ஏசுன்னு எப்பவும் ஓடுற பிள்ளையா இருக்கக்கூடாது, எப்பவும் பைபிள் வாசிக்கிற பிள்ளையா இருக்கக்கூடாது, ஏதோ கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தா போதும், அப்பப்போ எப்பவாவது நேரம் கிடைக்கும் போது சர்ச்சில் போய் தலையை கட்டு வந்தா போதும், எப்பவுமே தேவனை தேடி அப்படி ஏசுன்னு வாழ்ற பிள்ளைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படி வாழ்ற பிள்ளைய நமக்கு எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அப்படி பிள்ளைய நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, ஏதோ தேவைக்கு அப்பப்போ வந்து ஆண்டு வச்ச ஒரு ஆலயத்துல வந்து உட்கார்ந்துட்டு போகணும் அப்படின்னு. இந்த அம்மா அப்படி இல்லை, இவ்வளவு பலவீனத்திலும் ஆண்டவரை தேடி தேவ சமூகத்துல வந்து நிக்கிறாங்க. அதனால வேதம் சொல்லுது, இயேசு அவளை கண்டு, அந்த அம்மா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த அம்மா வாலண்டியரா போய் ஏசப்பா எனக்கு சுகந்தாங்கன்னு அந்த அம்மா கேட்கவே இல்லை. இல்லைன்னா இயேசு இன்னைக்கு வருவாரு, நான் சுகம் பெறணும்னு நினைச்சு அந்த அம்மா போன மாதிரி தெரியல. வேதம் தெளிவா சொல்லுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்துன்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நிறைய வியாதியஸ்தல சுகமாக்கி இருக்கிறார். அதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். சிலரை வார்த்தையினால்தான் சுகமாக்குறார்.
கானானிய ஸ்திரீக்கு கூட அவருடைய மகளுக்கு சுகம் கொடுக்கும் போது நீ வீட்டுக்கு போ, உன் வேதனை உன் பிள்ளை சுகமா இருப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. உன் வேதனை நீங்க சுகமாயிரும் சிலரை பார்த்து சொல்றாரு. சிலருக்கு இந்த குஷ்டரோகிகள் போகும்போதெல்லாம் நீங்க போகும்போதே சுகமாகின்னு சொல்லி அனுப்புறாரு. நிறைய பேரை வார்த்தையினால விடுவித்த அதே தேவன் இந்த அம்மாவை வார்த்தையை சொல்லி விடுவிக்காம தமிழத்துல கிட்ட வரவழைச்சு அவளை கண்டு அவளை தொட்டு அவளை சுகமாக்குறார் பாருங்க. அடுத்த வசனம் அதான் சொல்லுது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அவள் மேல கையை வச்ச உடனே ஒரு மின்னல போல ஒரு வல்லம் அந்த அம்மாவுக்குள்ள இறங்குது. உடனே அந்த அம்மா நிமிர்ந்தாங்க. எத்தனை வருஷம்? 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க நிமிர்ந்து பாக்குறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் தேவனுடைய பிள்ளைகளே! இப்படி இந்த விடுதலை அன்னைக்கு சர்ச்சில் இருந்தனால அந்த விடுதலை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் அது. கர்த்தர் அந்த அம்மாவை தொடர்ந்து சித்தம் கொண்டிருக்கிறார். அதான் பெதஸ்தாவை குறித்து வாசிக்கிற யோவான்ல அந்த பெதஸ்தா குளத்துல தூதன் ஒருவன் இறங்கி கலக்குவானா, அதை கலக்கும் போது சுகம் உண்டாகும் என்று வியாதியஸ்தர்கள் அந்த குளத்தின் கரையில படுத்திருந்ததை குறித்து வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலயமாகிய பெதஸ்தாவில் வந்து ஆவியானவர் தூதன் இறங்கி வந்து அவர் நம்மை விடுவிக்கும் போது அதன் துதியில வருவார், எல்லா பாடல்களில் வருவார், செய்தி நேரத்தில் வருவார், முடிவு ஜெபத்தில் எப்போது தூதன் இறங்கி வருவார் நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாசனை எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த அம்மா கூனியா இருந்தவங்க தான் யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க தான். அவள் குடும்பம் இருந்துச்சா இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா வீட்டுல அழகா உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அந்த அம்மா வீட்டுல உட்கார முடியல. அவங்களால இயேசு போதகம் பண்ணாருன்னா எப்படி கேட்காம இருக்க முடியும்? எப்படி கேட்காம இருக்க முடியும்? அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஏக்கம். ஐயோ அப்பா பேசுறாரு, நீங்க கேட்டுட்டே ஆகணும். கிருபையுள்ள வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு, அதை நான் கேட்கணும். ஒரு பைத்தியக்காரி மாதிரி கூனியா இருந்தாலும் அந்த கூனி இருக்கிற அம்மா என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க, எப்படி குளிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி சரத்தை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க? இல்லையே, மதிச்சிருக்க மாட்டாங்க யாரும். எதையுமே அந்த அம்மா பார்க்கலையே. நான் இயேசுவை பார்க்க வரேன், நான் இயேசுவை பார்க்க வரேன், நான் ஆலயத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த பெருமூச்சு, மரணம் உங்களை என்னை பிரிக்கிற வரைக்கும் ஒரு ஆராதனை கூட தவற விடக்கூடாது. தேவனை இது தேட வேண்டிய காலம். இது கர்த்தரை கண்டடையத்தக்க சக்க சமயம். இனி ஒரு நாட்கள் நம்ம கொடுக்கப்படாத தெரியாது. நினைக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் பாவம் அவங்களும் மைக் பிடிச்சி எல்லா ஊழியக்காரங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். கத்திட்டு இருக்கிறாங்க, வாங்களே ஜோபுங்களேன்னு. இந்த விசுவாசிகளுக்கு எப்படி தெரியுதுன்னா, நோவா பேரை செய்யும் போது மழை வருது சொல்லும் போது இந்த நோவா தாத்தாக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கூட வேலைக்குள்ள வரல. பக்கத்து வீட்டுக்காரன் வரல, எந்த வீட்டுக்காரன் வரல, நோவா கூட பிறந்தவங்க வரல, ஒருத்தரும் வரல. பாம்போல இது 8 தான் உள்ள போகுது, அதனால 8 தான் வெளியே வருது பாதுகாப்பா. வேலைக்குள்ள யாரும் வந்து எனக்கு ஆசைப்படுறீங்க? பிள்ளைங்க வீட்டுல, மகன் வீட்டுல, மருமக வீட்டுல, எல்லாருமே வீட்டுல, பேத்தி வீட்டுல, பேர வீட்டுல, நம்ம மட்டும் வந்து நிற்போம். பாரம் இருக்குதா? ஏக்கம் இருக்குதா? என்னைக்கு சேவிக்க போற குடும்பமா? அது நாட்கள் ஒரு பைபிள் கடைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு வசனத்தை பார்த்தேன். நானுமே வீட்டாரோட கத்திரை சேவிப்போம். அதை வாங்கி எங்க டேபிள்ல கொண்டு வச்சேன். ஏன் தெரியுமா? எனக்கு வேதத்துல பிடித்த ரொம்ப வசனத்துல அருமையான வசனம் எனக்கு அது ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நானே வீட்டார் சொன்னாலே நான் அழுவேன். ஆண்டவரே, நானே குடும்பம் முடிய செய்யணுமே, நம்ம உண்மையை சேவிக்கணுமே, கொஞ்சம் கூட ட்ராக் மாதிரி நம்ம ஓடிடக்கூடாதப்பா, சரியான பாதையில ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனீங்கன்னா நானும் என் வீட்டார் கத்திரை சேவிப்போம், வசனம் போட ஸ்டிக்கரோ பார்த்தா வாங்கி விசுவாசத்துல வீட்டுல வைங்க வச்சு ஜோமுன்னு. ஆண்டவரே, இந்த வசனத்தை வச்சு ஜோமுன்றேன். பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது, பேரம்பேத்தி கீழ்ப்படிய மாட்டேங்குது, மருமக்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. நாங்க உங்களை விட்டு தூரமா போயிடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல வாங்கி வைங்க. ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்த்து உங்க குடும்பத்துல இடைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்போ அவங்க தம்முடைய கைகளை வச்ச உடனே அவங்க அம்மா நிமிர்ந்து பாக்குறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சுன்னு சொன்னேன்? 18 வருஷம் கழிச்சு நிமிர்ந்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் நினைச்சு வரலையே நான் இன்னைக்கு நிமிர்ந்து தான் வீட்டுக்கு போவேன். நான் நினைச்சு வரலையே. நான் கூனியாதான் எப்போ போவேன், கூனியாதான் வீட்டுக்கு போவேன். அப்படிதான் நான் இன்னைக்கு நினைச்சு நான் கூனியாதான் போவேன் தான் நான் வந்தேன். எனக்கு ஒரு வாழ்வா, எனக்கு ஒரு நிமிர்ந்து நிக்கிற கிருபையா? ஐயோ, நான் இந்த உலகத்தை நல்லா பாக்குறேனே, இப்போதான் அப்ப நிமிர்ந்து பாக்குறேனே, ஜனங்களை பாக்குறேனே, நல்ல வெளிச்சத்தை பாக்குறேனே, சூரியனை பாக்குறேனே. அந்த அம்மா நின்று பார்த்து நான் நினைக்கிறேன் இதை மகிமைப்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த அம்மா நிச்சயமா புதிச்சு ஆண்டவருக்கு தேங்க்யூன்னு சொல்லியிருப்பாங்க. மகிமைப்படுத்தினார்கள். மகிமை தேவன் உங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மைக்கும் நீங்க மகிமை செலுத்தினா நீங்க எவ்வளவோ செலுத்திருக்கணும். நம்ம தேவன் செஞ்ச நன்மையெல்லாம் சின்னதா தெரிஞ்சிச்சு. ஆனா உலகத்தை நன்மை செஞ்சா கேக் வாங்கிட்டு போறோம், மாலை வாங்கிட்டு போறோம், என்னெல்லாம் கிஃப்ட் கொடுக்குது உலகம். ஆனா தேவன் செஞ்ச நன்மைக்கெல்லாம் அதெல்லாம் என்ன என்னைக்கு தான் ஒவ்வொரு நாளையும் கூட்டி கொடுக்குறாரு, ஒவ்வொரு மாசத்தையும் பாக்குறேன், ஒவ்வொரு பிறந்த நாளையும் பாக்குறேன். அதனால என்ன, அவரா எனக்கு கூட்டி கொடுத்தாரு. மகிமைப்படுத்துவதற்கு தவறுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளை.
வேதம் சொல்லுது அந்த அம்மா மகிமைப்படுத்தினாங்க. இது எங்க நடக்குதுன்னா தேவாலயத்தில் நடக்குது. இந்த அற்புதம் ஓய்வு நாள்ல நடக்குது. அப்போ அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். ஐயோ, இந்த அம்மாவை நம்ம கண்ணால பார்த்தோம், இந்த அம்மா எப்பவும் வருவாங்க போங்க, கூனியா தான் இருப்பாங்க, ஆனா இன்னைக்கு இவங்க நிமிர்ந்து பார்த்துருக்காங்களே, ஒரு அற்புதம் நடந்திருக்குதுன்னு நினைக்கிற அந்த ஜனங்கள். ஜெபாலய தலைவர் 14 வசனத்துல வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவன் ஒருத்தர் இருக்கிற கோபம் அடைஞ்சாங்க. ஆண்டவர் மேல கோபத்தை காட்ட முடியாது. ஜனங்களை பார்த்து கோபப்பட்டு, இன்னைக்கு ஓய்வு நாள், நீங்க வந்து சொஸ்தம் பண்ணி மத்த நாள்ல வந்து சொஸ்தமாங்க. 6 நாள் வந்து சுகமாயிட்டே போக ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு வந்து ஏன் சுகமாகறீங்கன்னு கேட்கிறான். எவ்வளவு மதியற்ற ஜெபாலய தலைவன். நான் சொல்றேன், ஜெபாலய தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் என்ன அர்த்தத்துல சொல்றான்னா, நீ குருடனா வந்தா குருடனாவே வீட்டுக்கு போ, நீ செவிடனா வந்தா செவிடனாவே வீட்டுக்கு போ, நீ சப்பானியா வந்தா சப்பானியா வீட்டுக்கு போ. ஏன்னா இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறாள், இன்னைக்கு அற்புதமே செய்யக்கூடாது. எவ்வளவு மதியற்றவன் நடந்தா பாத்தீங்களா? அவர் அற்புதம் செஞ்சதுனால அந்த ஜனங்களும் ஜெபாலயத்திலையும் இயேசுவுக்கு பாராட்டே கிடைக்கல. ஊழியம் எவ்வளவு கடினமானது என்பதை இந்த ஒரு வார்த்தை படம்பிடித்து காட்டுகிறது. எவ்வளவு ஒரு காட்டு, ஒரு உருகின இருதயத்தோடு, மனதுருகினமான இருதயத்தோடு அப்பா அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அதை பார்த்து இயேசுவை யாரும் வாழ்க்கல, கோபம் வருது ஜனங்களுக்கு. இதே நிறைய இடத்துல ஊழியர்களுக்குள்ளும் சபைகளுக்குள்ளும் எல்லா இடத்துலையும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கும் இயேசு பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, மனதுருகின அற்புதம் செஞ்சனே, இறங்கி அற்புதம் செஞ்சனே. அவளோட இருதயத்தை பார்த்தார் ஆண்டவர், வெளி தோற்றத்தை பார்க்கல. அந்த முறை ட்ரெஸ் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம், அந்த முறை தோற்றம் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். கூனியான அந்த அம்மாவுக்கு என்ன மேன்மை இருக்கு? ஒண்ணும் இல்லை. அந்த வேதம் சொல்றது, மனசு முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்த்து அந்த அம்மாவை அதுக்கு விடுவிச்சாரு. அந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து மகிமைப்படுத்திட்டு இருக்கணும். ஆனா அந்த ஜனங்களுக்கு ஜெபாலயத்துல கோபப்படுறாங்க. அப்பதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, மாயக்காரனே, உனக்கு அறிவு இருக்குதாங்கிற மாதிரி மாயக்காரனே சொல்ற. 16 வசனத்துல சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்திய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். யார் கட்டி வச்சிருந்தா 18 வருஷமா? சாத்தான். ரொம்ப பலமா, ரொம்ப டைட்டா, ரொம்ப இறுகி. அதான் அதிகார ஜெபத்திலே சொன்னேன். முதல்ல பிசாசு கயிறுகளை கொண்டு போடும்போது இருக்கதான் செய்வான். அந்த இருக்கும் போதே சுதாரிக்கலாம் கட்டிடுவான். இருக்கும் போதே வெளியே வந்துடணும். இயேசுவின் நாமத்தில் இருக்கும். அல்ல கயிறை வச்சு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், வியாதி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், போராட்டம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், இதயத்துல சமாதானமே இல்லாம இருக்கும். அப்பவுமே விசுவாசிக்கணும், சரி பிசாசு கட்ட போறான், இருக்கிறான், இப்போ நான் எழுப்பணும், இப்போ நான் ஜெபிக்கணும், இப்போ நான் தேவ சமுதிரம் விழுந்து கிடக்கணும், இப்போ நான் மேற்கொள்ளணும். பிசாசை பார்த்து காலையிலே சொன்னேன், பிசாசை பார்த்து பயப்படவே கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து தான் நிக்கணும், அவனுக்கு சவால் விட்டு தான் ஜெபிக்கணும், அவனை மேற்கொண்டு தான் ஜெபிக்கணும். அதனால பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. சாத்தான் 18 வருஷமா கட்டியிருந்த ஒரு கட்டிலிருந்து தேவனாகி கர்த்தர் அன்றைக்கு விடுவித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எதனால பிசாசு உங்கள் குடும்பத்தை கட்டினா? எதுக்குனால கட்டுவதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க? பிசாசு மட்டும் கட்டுவதற்கு உங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்துறாங்க. பிசாசுக்கு வேலையை கட்டுறதுதான் வேலை. அப்புறம் ஒரு கூட்டம் வைக்கணும், அப்புறம் இவங்க கட்டிலிருந்து அவிழ்த்து விடணும், அப்புறம் திரும்ப இவங்க உலகத்துக்குள்ள போவாங்க, திரும்ப பிசாசு கட்டுவாங்க. எத்தனை நாள் கட்டுறது? எத்தனை நாள் கட்ட வைக்கிறது? எத்தனை கூட்டங்கள் நடத்துறது? கட்ட வைக்கிற கூட்டம். எத்தனை நாளைக்கு விடுதலை கூட்டம் நடத்திட்டு இருக்கிறது? என்னைக்கு நமக்கு நிரந்தரமான விடுதலை வரப்போகுது? நாமே விடுதலை இல்லாம இருந்தால், விடுதலை இல்லாத இந்த ஜனத்துக்கும் இந்த தேசத்துக்கும் எப்படி நம்ம விடுதலை வாங்கி கொடுக்க முடியும்? ஆண்டு அழகா சொல்ற, சாத்தான் 18 வருஷமா கட்டி இருந்த கட்ட அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் இல்லையா? எத்தனை பேரை உலகம் கட்டி வச்சிருக்கு? தேசிய ஜனங்கள் பிசாசு கட்டி வச்சிருக்கிறாங்க. யார் அவிழ்க்கிறது? ஊழியக்காரங்க மட்டும் அழிச்சுட்டா போதுமா? ஊழியக்காரங்க மட்டும் ஜோப் பண்ணா போதுமா? விக்கிரகத்தினால பிசாசு நிறைய பேரை கட்டி இருக்கிறான், குருட்டாட்டம் பண்ணி வச்சிருக்கிறான். வியாதி, பிரச்சனை, பலவீனம். கர்நாடகத்துல ஒரு கிராமத்துக்கு போன அப்ப சொன்னாங்க, இந்த ஊரே கட்டப்பட்டிருக்குது. எந்த வீட்லயும் சமாதானம் இல்லை, எந்த வீட்லயும் ஆரோக்கியம் இல்லை, எந்த வீட்லயும் ஆசீர்வாதம் இல்லை, சடியான மரணங்கள். இந்த ஊருக்குள்ளே ஒரு இருளை நாவி அப்படி கொண்டது போல இருக்குதுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் பிசாசனை கட்டி வச்சிருக்கிறான். யார் அழித்து விடுவா? நாமல்லவா அழித்து விடணும். இவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோமே. எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாரப்படுறோம் இல்லையே? நம்ம விடுதலையான போதும், நம்ம சுகமா இருந்தா போதும், நம்ம வாழ்ந்திருந்தா போதும், சாத்தான் யாரை கட்டினாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷமா கட்டினாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம போயிடுவோம். அப்படிதானே? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, சிதறப்பட்ட ஆடுகளை பார்த்து அவர் மனதுருனார். கண்ணீர் வரணும், கண்ணில் இருந்து கண்ணீர் வரணும். நாட்கள் ஒரு சபையில ஜெபம் நடந்து கொண்டுச்சு. ஆன்லைன்ல நான் அவங்களோட இணைந்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அவங்க ஜெப குறிப்பை வாசிச்சுட்டே இருந்தாங்க.
பலவீனப்பட்ட அநேகருக்காக ஜெபிச்சாங்க. யாருமே வயசானவங்களுக்கு ரொம்ப அப்ப ஜெபம் பண்ணது மாதிரி தெரியல. சின்ன பிள்ளைங்க 2 வயசு 3 வயசு 4 மாதம் 2 மாத குழந்தைகளுக்கு கேன்சர்னாங்க, சுகர்னாங்க, நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகாம ஐசியூல இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே 5 வயசு கூட இல்லை, அவ்வளோ சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. உலகம் எங்கே போய் கொண்டிருக்கு? யார் மறப்படுவா? யார் அவங்களுக்காக ஜெபிப்பா? இங்கே வாசிக்கிறோம், ஒரு அம்மாவுக்கு 18 வருஷமா கட்டி இருந்ததை ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல விடுதலையாக்கி அனுப்பினார். அந்த விடுதலையை கூட அந்த ஜனங்களும் அந்த ஜெபாலய தலைவர்களும் புரிந்து கொள்ளாம இருந்ததுனால இயேசு மேல கோபப்படுறாங்க. நாள் கணக்கா பிசாசு கட்டி வச்சிருக்கிறோம் குடும்பங்களை. அருமையான தேவ மனசு சபையை வார்த்தை முடிக்க போறேன், மறுபடியும் சொல்லி உன்னை முடிக்க போறேன். உங்கள் ஏக்கம் உங்கள் வாஞ்சை ஒன்று மாத்திரமே உங்களை விடுவிக்கும். சில இளவயதுல நல்ல கத்தை தேடி இருப்பாங்க. வயசாக ஆக ஆக பார்த்தனா நிறைய தாய்மாரை பார்த்துருக்கிறேன். பிள்ளைங்க தான் தேவனை தேடுறாங்கல்ல. நம்மெல்லாம் சின்ன வயசுல நல்லா தேடிட்டோம்ல. இப்பெல்லாம் நமக்கு என்ன ஜெபம்? இப்பெல்லாம் எதுக்கு ரொம்ப பைபிள் வாசிச்சு இல்ல. நாட்கள் ஆக ஆக வயசாக அதான் இன்னும் ரொம்ப தேடுமையா தெரியுமா? தேவன்கிட்ட சேர போறோம், கல்லறை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். அதை வேதம் சொல்லி முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். டெய்லி அந்த வசனத்தை அறிக்கையில் ஆண்டவரே, முதிர் வயதிலும் இதே வாஞ்சை இருக்கும் ஆண்டவரே, முதிர் வயதிலும் இதே தாகம் இருக்கும் ஆண்டவரே, முதிர் வயதிலும் இதே ஏக்கம் இருக்கும் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அது இருக்குது? அடுத்த இடமும் முடியல, செல்லணும் பலவீனமா இருந்ததில் செல்லணும். விசுவாசத்தோடு இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. சாத்தான் கட்டியிருந்த எல்லா கட்டுகளிலும் கத்தர் விடுதலையாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் ஆத்துவதாக வருது, என் கட்டுகளை அறிந்திடுமே, கத்தரின் கரம் என்னை காத்திடுமே, என்றென்றும் வாழ்த்திடுவேன். இந்த பாடல் வரையில் சொல்வது போல நீ வாழ்ந்திருப்பதை கத்தர் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் சுகமாக இருப்பதை கத்தர் பார்க்க விரும்புகிறார். நம்ம வாழ்ந்திருப்பதை யாருமே இந்த உலகம் பார்க்க விரும்பாது. என்னுடைய பிள்ளைகளை நல்லா இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்க்கை பாருங்க. உலகம் நம்மளை பார்த்து பொறாமப்படும். நல்லா வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறாங்க. நம்ம வாழ்ந்திருப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறது தாயா தகப்பனா கூட இல்லாம இருக்கலாம். ஒரு தேவன் உண்டு, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன். அந்த தேவன் நம்ம வாழ வைக்கிறார், நமக்கு மீட்பு கொடுக்கிறார், நமக்கு இறக்க செய்ய சொல்லுகிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த காக்கா ரட்சிக்கப்பட்டுச்சா? என்ன காக்கா அபிஷேகம் பெற்றுச்சா? காக்கா என்ன ஆண்டவற்றை போய் டெய்லி ஜோம்புறதா? இல்லை. அது காக்கான அந்த கத்துற சத்தம், அந்த காக்கை குஞ்சு கத்துற சத்தத்தை கேட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியலையா? சாப்பாடு கொடுக்குறாரா? அதுக்கே சாப்பாடு கொடுக்குறானா? ரத்தத்தை சிந்தி வீட்டை கூட்டத்தை விட்டுருவாரா? தேவனுடைய பிள்ளைகளை விடுவாரா? கை விடுவாரா? வேடிக்கை பார்ப்பாரா? நமக்கு ஒண்ணுன்னா சும்மா அவர் கை கட்டி நின்று நம்மளை பார்த்துட்டு இருப்பாரா? இல்ல, இறங்கி வந்து நம்மளை விடுவிக்கிறதே. காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுப்பாரா? நம்மளை ஏன் விடுவிக்க மாட்டார்? நமக்கு தான் அந்த தாகமும் ஏக்கமும் இல்லாம இருக்குது. தேவசமுதாயமே நிறைய 18 வருஷமா கூனியா இருந்த ஒரு அம்மா, என்னை யாருமே மதிக்கல, என்னை யாருமே கண்டுகொள்ளல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுல இருந்துக்கலாம். யாராவது கேட்பாங்களா? யாராவது அந்த அம்மா திட்டுவாங்களா? ஏன்னா அந்த அம்மா கூனி, யார் கேட்பாங்க? அந்த அம்மாவை யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சர்ச்சில் வரலாம் போன் போட்டு தேட போறாங்க? இல்ல. அந்த அம்மாவுக்கு ஒரு ஏக்கம், சுகமாக கூட வரல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஹைலைட் பண்ணி வேதம் சொல்றது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி, எந்தெந்த ஆவியோ எனக்கு குடும்பங்களை சிறைபிடிச்சு வச்சிருக்கிறது. பொல்லாத ஆவி, அந்தகாரத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, எல்லா ஆவிகளும் குடும்பத்துல இருந்து அப்படியே காற்று மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது. அதனால ஆராதிக்கவே முடியல. இங்க வந்தா இன்னைக்கு ராத்திரி கொஞ்ச நேரம் விடுதலைக்காக ஜெபிக்கும், ஒரு குடும்பத்தை விடுதலைக்காக ஜெபிக்க. தயவு செய்து ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தெரியல சொல்லவே சொல்லாதீங்க. ஜெபிக்க தெரியாம இருக்கலாம். தேவனுடைய கையை வைத்து ஸ்தோத்திரமாக போடுங்க. நீங்க நான் போன வர சோத்திரத்தை குறிச்சு தியானிச்சோம். நீங்க போட சோத்திரமே உங்களை விடுவிக்கும். தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சிக்கொண்டு, அப்பா 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 உங்களை தேடாம இருக்க முடியாதுப்பா, உங்களை பேசாம இருக்க முடியாதுப்பா, விவாஜத்தை கட் பண்ணிட்டு ஓட முடியாதுப்பா, ஒரு பைபிள் கூட கட் பண்ண முடியாதுப்பா. அது என் உயிரின் உயிர் ஆண்டவர், என் ரத்தத்தின் ரத்தம் ஆண்டவர், அது என்னோடு கலந்தது ஆண்டவர். என்னை பிரிக்க முடியாது. நிச்சயமா சொல்றேன், நீங்கள் தேவன் மேல கொண்டிருக்கிற வாஞ்சை உங்களை நிச்சயமா விடுவிக்கும். இந்த 2024 டிசம்பர் 31ஆம் தேதி வரும்போது, நீங்க புது ட்ரெஸ் போடுறீங்களோ போடல எனக்கு அது தெரியாது, அது உங்க விருப்பம். ஆனா உங்கள் உள்ளத்துல ஒரு பெரிய நிம்மதி, உங்கள் உள்ளத்துல இல்லத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் என்ன விடுதலை ஆக்கின்றார். இத்தனை வருஷம் இல்லாத விடுதலையை, இத்தனை வருஷம் இல்லாத மீட்பை இந்த வருஷத்துக்கு இறுதி நாட்களில் என் குடும்பம் பார்த்துருக்குது, என் பிள்ளைங்க பார்த்துருக்கிறவங்க சந்தோஷத்தோடு நீங்க குடும்பமா ஆலயத்துல இருந்து ஏற்றுறாங்க. அவ்வளவு சந்தோஷமா நான் அந்த நாட்களை எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் அப்படி எடுத்து